ஹலோ மை டியர் aspirants, வெல்கம் பேக் டு பிரெய்னி பிளாசம் அகாடமி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோனா நவம்பர் மந்த்துக்கான ஸ்டடி பிளான் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியோட பேசிக்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போ நம்ம குரூப் 4 2025யோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் அண்ட் மேக்ஸில் வந்து அச்சீவ் பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா தமிழ் மேக்ஸ் தான் மெயின் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற எல்லா எக்ஸாமுக்கும். ஓகேவா? அப்போ நம்ம தமிழில் வந்து 100க்கு 95 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறோம். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய டார்கெட். இது ரெண்டையும் முடிச்சிங்கனாவே நீங்கள் மேக்ஸிமம் வந்து நம்ம மார்க் வந்து எய்ம் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட். அப்போ வந்து நம்ம தமிழ்லேயும் மேத்மெட்டிக்ஸ்லேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ வந்து நான் தமிழ் அண்ட் மேக்ஸ் ரெண்டையும் வந்து மேனேஜ் பண்ணி ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். ஓகேவா? தமிழ் அண்ட் மேத்மெட்டிக்ஸ் ரெண்டுலேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா நமக்கு பயமே இல்லை. ஓகேவா? இப்போ ஸ்டடி பிளான் பார்க்கலாமா? இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறனால எனக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் படிக்க டைம் இருக்கும். ஓகேவா? ஏன்னா பாப்பா இருக்காங்க, டே டைமில் நான் அவங்கள பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு மார்னிங் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இந்த டைம் மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ தமிழுக்கு வந்து நான் 2 ஹார்ஸ் அண்ட் மேக்ஸ் பார்த்திங்கன்னா 1 ஹார் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டடி பிளான் வந்து நான் பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து என்னோட கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ மார்னிங்காக இருந்தால் எனக்கு 5 to 6, நைட் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 to 11. ஓகேவா? இந்த டைம் தான் எனக்கு செட் ஆகும். இந்த டைம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து எனக்காக ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். என்னோட ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் அண்ட் மேத்மெட்டிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். பிகாஸ் இதுதான் எனக்கு மெயினாக தேவைப்படுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6த்துலேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 6த்து 7த்து 8த்து இந்த மந்த்துக்கான தமிழ் இது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் படிக்க போகிறேன். ஸோ இடையில வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே அதில் ஒரு ஃபுல் டெஸ்ட் நான் போட்டுருவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா மேத்மெட்டிக்ஸில் நான் மென்சுரேஷன் டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து முடிச்சிட்டேன்னா அதுலேயும் ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டு முடிச்சுட்டு 1 டாபிக் முடிச்சிடுவேன். இதுதான் என்னோட நவம்பர் மந்தோட ஸ்டடி பிளான். கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டடி பிளான் வந்து நான் அச்சீவ் பண்ணிடுவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளான் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி பிளான் ஓகேவா இருந்தால் கமெண்ட்டில் ஓகேன்னு சொல்லுங்கள். அண்ட் என் கூட சேர்ந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட ஸ்டடி வ்ளாக்ஸ் வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நோட் மேக்கிங் டிப்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேர் டு ஸ்டடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.